ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமஹ. பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் குமுதவள்ளி கிருஷ்ண ஸ்ரீனிவாசதாசி. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் பாராயணம் தொடர் விளக்கு உரையில் பக்தர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தற்பொழுது ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் பாராயணத்தில் முதல் ஸ்லோகம் அனுபவிக்கலாம் வாருங்கள். ஓம் விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூதபவ்ய பவத் பிரபுः பூதக்ருத் பூதப்ருத் பாவோ பூதாத்மா பூதபாவனः. விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூதபவ்ய பவத் பிரபுः பூதக்ருத் பூதப்ருத் பாவோ பூதாத்மா பூதபாவனः. இந்த முதல் ஸ்லோகத்திற்கான விளக்கம். ஓம் அகிலம் யாவுமே தானாக உள்ளவரே, எங்கும் நிறைந்தவரே, யாக வடிவானவரே, மூன்று காலங்களுக்கும் தலைவரே, இருப்பது யாவையும் சிருஷ்டிப்பவரே, சிருஷ்டித்ததை எல்லாம் தாங்குபவரே, எல்லாவற்றுக்கும் அசையும் மற்றும் அசையா பொருட்கள் ஆகிய இவை எல்லாவற்றுக்கும் இருப்பாய் இருப்பவரே, உயிர்களுக்கே உயிரேயாகி இருப்பவரே, படைப்பது யாவையும் காப்பவரே. அடுத்ததாக ஒவ்வொரு பெயருக்குமான நீண்ட விளக்கத்தை பார்க்கலாம். முதல் சொல்லான விஸ்வம் என்றால் மங்களமான குணங்களால் முழுவதும் நிரம்பியவர் என்ற பொருள். இந்த விஸ்வம் என்ற சொல்லானது மேலான நிலையை, பரத்வத்தை சொல்லும் திருநாமமாகும். அதுவே விஸ்வம் எனப்படும். இந்த விஸ்வம் என்ற சொல்லுக்கு அகிலம் யாவுமே தானாக உள்ளவரே, பிரபஞ்சமே விராட் புருஷரே என்ற பொருள். அதாவது வடிவங்களின் முழு பிரபஞ்சத்தையும் வெளிப்படுத்தும் ஒருவர் விராட் புருஷன் என்று அழைக்கப்படுகின்றார். காரணம் எப்பொழுதும் விளைவுகளில் உள்ளது. மேலும் அந்த முழு பிரபஞ்சமும் எதிலிருந்து வெளிப்பட்டதோ அந்த வடிவம் அதன் சொந்த வடிவமாக, சொந்த வெளிப்பாடாக மட்டுமே இருக்க முடியும். மொத்த வடிவங்களின் முழு பிரபஞ்சமும் அவருடைய சொந்த வெளிப்பாடாகும். எனவே அவர் விராட் புருஷன் என்று அழைக்கப்படுகின்றார். விஸ்வம் என்ற சமஸ்கிருத சொல் விஷ் என்ற மூலத்திலிருந்து வருகிறது. அதாவது நுழைவதற்கு என்ற பொருள். விஷ் என்றால் நுழைவது. இவ்வாறு அது முழு பிரபஞ்சத்தையும் படைத்து உள்ளே நுழைந்தவர், எங்கும் நிறைந்த அந்த பரமாத்மாவையே குறிக்கின்றது. அது மட்டுமல்லாமல் முழு பிரபஞ்சமும் எதில் நுழைந்து அதில் நிலைத்திருக்கின்றதோ அதையும் குறிக்கும். இந்த பிரபஞ்சத்திற்கான காரணகர்த்தா அந்த பகவானே ஆவார். இந்த விஸ்வம் என்ற சொல்லானது முழுமையாக உள்ளவன். முதலில் எம்பெருமான் அனைத்து விதத்திலும் பூர்ணமாக உள்ள தன்மையை கூறுகிறது. இந்த திருநாமம் விஷ் என்ற மூலத்திலிருந்து அனைத்து அவயவங்களிலும் பிரவேசிக்கின்றான் என்ற பொருளில் வந்தது. மகாபாரதம் மோக்ஷ தர்மத்தில் அனைத்து உலகங்களிலும் எம்பெருமான் பிரவேசிப்பதால் எம்பெருமானை விஸ்வம் என்கின்றனர். இதனால் அந்த உலகங்களையும் விஸ்வம் என்கின்றனர் என்று உள்ளது. எம்பெருமான் தன்னுடைய ஸ்வரூபம், ரூபம், குணம் மற்றும் விபவம் ஆகிய அனைத்தையும் இயல்பாக கொண்டுள்ளான். இவற்றை முழுமையாகவும் பூர்ணமாகவும் கொண்டுள்ளான். இவற்றை போன்று வேறு யாருக்கும் இவை இப்படியாக இல்லை. இவனை விட, அதாவது எம்பெருமானை விட உயர்ந்தவர்களும் இந்த விஷயங்களில் இல்லை. இவை அனைத்தும் மங்களகரமாக உள்ளன. விஸ்வம் என்பது முழுமையை குறிக்கும். எல்லையற்ற குணங்கள் கொண்ட பகவானை இப்படி முதலில் கூறியது பொருத்தமே ஆகும். விஸ்வம் என்பது ஆண்பாலாகவும் பெண்பாலாகவும் வரவில்லை. இது விஷ்ணுவை குறிப்பதால் ஆண்பாலாக இருக்கலாம் என்று சிலர் எண்ணக்கூடும். ஆனால் ஒரு சொல்லின் பால் என்பது உபயோகத்தால் வருவது அல்லாமல் இலக்கணத்தினால் மட்டுமே அல்ல. இந்த விஸ்வம் என்ற பதம் பொதுவாக காரியத்தை குறிக்கிறது.
காரணம் எம்பெருமானை அனைத்து திருநாமங்களுக்கும் மூலமாக சொல் இலக்கணம் ரீதியாகவும் உபயோக ரீதியாகவும் விளங்குகின்றான். விஸ்வம் என்பது பொதுப்பாலாகவும் விஷ்ணு என்பதே ஆண்பாலாகவும் உள்ளதை காணலாம். இங்கு கூறப்பட்ட பூர்ணத்துவம் என்பது விஷ்ணு என்று தொடங்கி அனைத்து திருநாமங்களிலும் விவரிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு உலகம் அனைத்தும் தாமாய் இருப்பவருக்கு நமஸ்காரம். நிற்பதெல்லாம் நெடுமால், அவர் எங்கும் கண்ணும் எங்கும் முகமும் எங்கும் கையும் எங்கும் காலும் உடையவர். தேவர்களும் மனிதர்களும் மிருகங்களும் பறவைகளும் பூச்சி புழுக்களும் மரங்களும் ஆகிய இதெல்லாம் அளவு கடந்த விஷ்ணுவின் வடிவமே. வெவ்வேறானவை போல் தோன்றுகின்றன. ஆனால் அசைவதும் அசையாததும் ஆகிய உலகம் அனைத்தும் விஸ்வரூபம் கொண்ட விஷ்ணுவின் வடிவமே ஆதலால் அறிவாளியால் இது ஆத்மாவாகவே காணப்பட வேண்டும். இங்கனம் அறியப்பட்டால் ஆதியற்றவனும் பகவானும் பரமேஸ்வரனும் ஆகிய அச்சுதன் அருள் புரிவான். அவ்வருளால் நம் துன்பங்கள் அறவே அழிந்து போம். இதுவே விஸ்வம் என்ற சொல்லுக்கான விளக்கமாகும். அடுத்ததாக விஷ்ணு என்ற சொல்லுக்கான விளக்கம். விஷ்ணு என்றால் அனைத்துக்குள்ளும் நுழைந்து நீக்கமற நிறைந்திருப்பவர், எல்லாவற்றிலும் அந்தர்யாமியாக புகுந்திருப்பவன், எங்கும் நிறைந்தவர், எங்கும் பரவி இருப்பவர். இந்த பரவி இருத்தலை வியாபித்திருப்பவர் என்றும் சொல்லலாம். எங்கும் வியாபித்திருப்பவர். அதாவது இந்த விஷ்ணு என்பது பிரவேசித்தல் என்பதை கூறும் தாதுவான விஷ் என்பதிலிருந்து வருகிறது. விஷ்ணு என்ற பதம் விஷ் என்ற தாதுவுடன் க்னு என்பதை சேர்த்து வெளிப்படுகிறது. விஷ்ணு. இதன் மூலம் பிரவேசித்தல் என்பது இவனுக்கு, அதாவது எம்பெருமானுக்கு எப்பொழுதும் உள்ளதை தெரிவிக்கின்றது. இந்த மேன்மை இவருக்கு இயல்பாகவே உள்ளது. முதல் திருநாமம் ஆகிய விஸ்வம் என்பது பூர்ணத்துவத்தையும், இரண்டாவது திருநாமம் விஷ்ணு என்பது பிரவேசித்தலையும் விளக்குவதால் வியாபித்திருக்கும் தன்மை கொண்டவர் விஷ்ணு. அவர் அனைத்திலும் வியாபித்திருக்கின்றார். ஆனால் எதுவும் அவரை ஒருபோதும் வியாபித்திருக்கவில்லை. இதனால் சர்வமும், அதாவது பொருட்கள் மற்றும் உயிரினங்களின் முழு உலகமும் பகவானால் வியாபித்துள்ளது. பகவான் விஷ்ணு அனைத்து பொருட்களிலும் வியாபித்திருப்பவன் என்பதை தனது விபூதியான சித் மற்றும் அசித் எல்லாவற்றிலும் அந்தர்யாமியாக புகுந்திருப்பவன் என்று சொல்லலாம். சிருஷ்டித்து அப்பொருளை அனுப்பிரவேசித்ததாக ஸ்ருதி ஓதிற்று. சித் என்றால் நித்தியர், பத்தர், முக்தர் எனப்படும் 3 வகையான ஜீவாத்மாக்கள் யாவையும் சித் என்று அழைக்கப்படும். அசித் என்றால் பிரகிருதி, அதாவது இந்த இயற்கை, இவ்வுலகத்தில் உணர்வற்றவை, அவை அனைத்தும் அசித் எனப்படும். அடுத்ததாக காலம், சுத்த சத்துவம், அதாவது பரமபதத்தில் உள்ளது. இவை எல்லாவற்றிலும் புகுந்து யாவையும் யாவரும் தானாய் என்னும்படி வியாபித்திருப்பவன் பகவான் விஷ்ணு. அடுத்த சொல்லான வஷட்காரோ என்றால் அனைத்தையும் தாம் நினைத்தபடி நடத்தி தன் வசத்தில் வைத்திருப்பவர். இவ்வாறு எல்லாவற்றையும் தம் வசத்தில் வைத்து கொண்டு ஆள்பவன் அல்லது நியமிப்பவன், யாக வடிவானவர். அது மட்டுமல்லாமல் வேத யாகத்தின் யக்னம், அதாவது உருவகமாக இருப்பவர், காணிக்கைகளுக்காக அழைக்கப்படுபவர். வேதங்களின் சடங்கு பகுதியில் வஷட் என்று முடிவடையும் பல மந்திரங்களை காண்கிறோம். மேலும் அவை அர்ப்பணிப்பு மற்றும் அர்ப்பணிப்பு உள்ள காணிக்கைகளை ஊற்றுவதில் பயன்படுத்தப்படுகின்றன. எனவே வஷட்கார என்ற சொல்லின் பொருள் யாரை வேண்டுகிறார்களோ அந்த பகவானை சாந்தப்படுத்துவதற்காக வேத சடங்குகளில் காணிக்கைகள் ஊற்றப்படுகின்றன. வஷட் என்று முடிவடையும் மந்திரங்களை பயன்படுத்தப்படுகின்றன. இது யக்னத்தை குறிக்கும். எனவே யக்னத்தின் வடிவமாக இருப்பவர், அதாவது யக்ஞமே விஷ்ணு என்ற பொருளாகும். அடுத்த சொல்லான பூத பவ்ய பவத் பிரபுகு. இதற்கான அர்த்தம் முக்காலங்களிலும் உள்ளவர்களுக்கெல்லாம் சுவாமி, தலைவர். பகவான் விஷ்ணு
தானே உலகிற்கெல்லாம் தானே படைத்து அழித்து காப்பவன். அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இவற்றுக்கு ஈஸ்வரர். இதனையே பகவத்கீதையில் அர்ஜுனனிடம் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், சென்று விட்டனவும் நிகழ்வனவும் இனி வருவனவும் ஆகிய பொருள்களை நான் அறிவேன், ஆனால் என்னை எவனும் அறியான் என்று 7வது அத்தியாயம் 26வது ஸ்லோகத்தில் கூறியிருக்கிறார். பூத என்றால் கடந்த காலம், பவ்ய என்றால் எதிர்காலம், பவத் என்றால் நிகழ்காலம். இவ்வாறாக 3 காலத்திற்கும் இறைவனாக இருப்பவர். எனவே பகவான் விஷ்ணு உலகின் நாயகன், நாயகர்களின் நாயகன், அனைத்து உயிர்களின் ஒரே எஜமானன். 3 காலங்களுக்கும் அவனே எஜமானன். அனைத்து திசைகளும் பாகங்களும் அவனுடையதே. அவனே உலகின் ஒரே எஜமானன் என்பதை குறிக்கின்றது. அடுத்த சொல்லான பூதக்ருத் என்றால் தன் நினைவாலேயே அனைத்தையும் படைப்பவர். அனைத்து உயிரினங்களையும் பூத என்று அழைக்கப்படும். கிருத்தம் என்றால் படைத்தவர். உயிரினங்களை படைப்பவர். பூத்தானி கரோதி இதி பூதக்ருத் என்ற பொருளும், அனைத்து உயிரினங்களையும் அழிப்பவர். பூத்தானி கிரந்ததி இதி பூதக்ருத் என்று இரண்டையும் குறிக்கிறது. இவ்வாறாக படைப்பாளராகவும் நிலைநிறுத்துபவராகவும் அழிப்பவராகவும் செயல்படுகின்றார். இவ்வாறாக அனைத்தையும் எம்பெருமான் எதனுடைய உதவியும் இன்றி எதனையும் சார்ந்து இராமல் உருவாக்குகின்றான் என்பதை இந்த திருநாமம் பூதக்ருத் என்பது நமக்கு தெரிவிக்கின்றது. அடுத்த சொல்லான பூதப்ருத் என்றால் படைத்த அனைத்தையும் தானே தாங்குபவர், சிருஷ்டித்த அனைத்தையும் தாங்குபவர். அதாவது பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் கவனித்துக் கொள்பவர், பேணி வளர்ப்பவர் என்ற பொருள். அடுத்த சொல்லான பாவோ என்றால் அசையும் மற்றும் அசையாத அனைத்து பொருட்களாகவும் மாறுபவன். அதாவது நடக்கும் அனைத்திற்கும் காரணமானவர், எல்லா பொருட்களுடனும் கூடியிருப்பவன், இவ்வாறு அனைத்திலும் ஆதாரமாக இருப்பவர். இந்த பிரபஞ்சத்தையே தன்னை விட்டு பிரியாமல் சார்ந்திருப்பதாக கொண்டவர் பகவான். அதாவது மயிலுக்கு தோகை போல் இந்த பிரபஞ்சம் பகவானுக்கு தோகை போல் உள்ளது. அடுத்த சொல்லான பூதாத்மா என்றால் அனைத்திற்கும் ஆத்மாவாக இருப்பவர், அனைத்தும் அவருக்கு உடல். இந்த உலகம் முழுவதும் அந்த பகவான் ஸ்ரீஹரியின் ஷரீரம். இந்த உலகத்திற்கு உயிரானவன். பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரினத்தின் ஆன்மாவாக இருப்பவர். அனைத்து உயிரினங்களின் ஆன்மா அவரே. அடுத்ததாக பூத பாவனக என்றால் அனைத்தையும் பேணி வளர்ப்பவர், ஆகையால் அவரே தலைவர். அதாவது அனைத்து உயிரினங்களின் பிறப்பிற்கும் காரணமானவர், அனைத்து உயிரினங்களின் வளர்ச்சிக்கும் காரணமானவர் அவர் ஒருவரே. போஷாக்கு அளிப்பவன், இன்பத்திற்கு வழி செய்பவன், எல்லா பொருட்களையும் விருத்தி அடையச் செய்து அவற்றை பாதுகாத்து வளரச் செய்பவன். இவ்வாறு படைத்த யாவற்றையும் காப்பவரே என்பதே இதற்கான பொருளாகும். இந்த ஸ்லோகம் தமிழ் வரிகளில்: ஓம் உலகின் கர்த்தா ஆனாய் நீயே, வஷத்கார தேவ உருவே, காலமில் படைத்தும் காக்கும் ஆத்மாவே பிரபஞ்சமே. மீண்டும் இந்த ஸ்லோகம்: ஓம் விஸ்வம் விஷ்ணுர் வஷத்காரோ பூதபவ்ய பவத் பிரபு, பூதக்ருத் பூதப்ருத் பாவோ பூதாத்மா பூதபாவனஹ. இரண்டாவது ஸ்லோகம் அடுத்த பகுதியில் நாம் அனுபவிக்கலாம். உங்களுக்காக இந்த பதிவை வழங்கியவர் அடியேன் குமுதவள்ளி கிருஷ்ண ஸ்ரீனிவாச தாசி, ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிறுவனம், காட்பாடி, வெள்ளூர். நமஸ்காரம்.